அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தை மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு பார்க்க போகிறோம். தை மாதத்தில் சூரியன் மகர ராசியில் பயணம் செய்கிறதுனால இது மகர மாதம் என்று அழைக்கப்படுது. செவ்வாய் தனுசு ராசியில் நிற்கிறார். 21ஆம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார். புதன் தனுசு ராசியில் நிற்கிறார். 13ஆம் தேதி மகர ராசிக்கு செல்கிறார். குரு மேச ராசியில் இருக்கிறார். சுக்கிரன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீன ராசியில் இருக்கிறார். கேது கன்னி ராசியில் இருக்கிறார். அதாவது மகரத்தில் சூரியன் பயிற்சி புது கூட்டணியால் யாராருக்கெல்லாம் யோகம்லாம் தேடி வரப்போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். தை மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு மேச ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வீரத்தை அணிகளாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேசராசி என்பர்கள் தொழிலை விரிவுபடுத்த புதிய பாதை உங்கள் கண்ணுக்கு தெரியுதுங்க. கிடைக்கிற வாய்ப்பை தவறவிடாதீங்க. புதிய வீடு கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்துவீங்க. வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. வெளிநாட்டிலிருந்து தொழிலுக்கு தேவையான நல்ல செய்திகள் கிடைக்குமுங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களின் செயல்பாட்டால் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்குமுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைத்து திறமையை வெளிப்படுத்துவீங்க. வழக்கறிஞர்கள் மருத்துவர்களுக்கு இது யோகமான மாதம்தான். சகோதரியின் கல்யாணத்தை பிரம்மாண்டமாக நடத்துவீங்க. திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க. விருப்பமான காரியங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறுமுங்க. மேசத்தில் அஸ்வினியை பற்றி பார்க்க போகிறோம். ஞானகாரகனான கேது தைரியக்காரகன் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்து நினைத்ததை சாதித்திடும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடியத மாதமாக இருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தை உங்களுக்கு இப்போது பொருத்தமானதாக இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் எளிதாக வெற்றியாகும். பணி தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகும். எதிர்பார்த்த தகவல் வரும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும். இதுவரை மேற்கொண்ட முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள்லாம் இனிமேல் விலகப் போகுது. புதிய தொழில் தொடங்குவதற்காக நீங்கள் எதிர்பார்த்த அனுமதியெலாம் கிடைக்க போகுது. அரசு வழியில் ஆதாய நிலை உண்டாகும். தொழில் லாபம் அதிகரிக்கும். தம்பதியரிடையே இணக்கமான நிலை உருவாகும். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். முயற்சிகள்லாம் நிறைவேறும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும். அரசியல்வாதிகள் செல்வாக்கெல்லாம் உயரும். விவசாயிகள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். குடும்பத்துக்காக மேற்கொண்ட முயற்சிகள் லாபத்தில் முடியும். திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கல்வியில் முன்னேற்றம் தோண்டும். சந்திராஷ்டிரமம் பிப்ரவரி 3, 4. அதிர்ஷ்ட நாள் ஜனவரி 16, 18, 25, 27, பிப்ரவரி 7, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சூரிய பகவானை வழிபட சங்கடங்கள்லாம் விலகும். அடுத்தது நான் பார்க்க போகிறது பரணியை பற்றி தான். மேசராசியில் உள்ள பரணி. அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரன் வீரியகாரகன் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்து மற்றவங்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். நினைத்த செயல் நினைத்தபடியே நடக்கும்.
நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். தொழில் பணி போன்றவற்றில் இருந்த நெருக்கடிகள் விலகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். பண வரவு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். தம்பதியரிடையே இருந்த பிரச்சனைகள் விலகும். பெண்கள் வாழ்க்கையில் இதுவரை நிலவிய சங்கடங்கள் விலகி அதிர்ஷ்டம் உண்டாகும். வேலைக்காக முயற்சித்தவங்களின் விருப்பம்லாம் நிறைவேறும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். பணியில் இருக்கிறவங்க பணியாளர்களின் விருப்பம் பூர்த்தியாகும். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கும். கலைத்துறையினருக்கு அதிர்ஷ்டமான நிலை காணப்படும். மாணவர்களின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிப்ரவரி 4, 5 அதிர்ஷ்டமான நாள். ஜனவரி 15, 18, 24, 27, பிப்ரவரி 6, 9. பரிகாரம் என்னென்னு பார்க்கும்பொழுது துர்க்கைக்கு குங்குமம் சாத்தி வழிபட வளம்லாம் உண்டாகும். அடுத்தது கார்த்திகை 1ஆம் பாதம், அதாவது மேசராசியில் உள்ள கார்த்திகை 1ஆம் பாதம். ஆத்மகாரகனான சூரியன் பராக்கிரம காரகன் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இயல்பாகவே எந்த ஒன்றையும் செய்து முடிக்கும் ஆற்றல் இருக்கும். இந்த மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வியாபாரத்தில் இருந்த தடையெல்லாம் விலகும். தொழில் முன்னேற்றம் அடையும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க. பணியில் இருக்கிறவங்களின் விருப்பம் நிறைவேறும். சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் எண்ணம் நிறைவேறும். தம்பதியினரிடையே இருந்த சங்கடங்கள் வீகோளம் விலகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு சேரும். கட்சிக்குள் செல்வாக்கு அதிகரிக்கும். பெண்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். கலைத்துறையினரின் கனவுகள்லாம் இனிமேல் நிறைவேற போகுது. திட்டமிட்ட செயல்கள் லாபமாகும். விவசாயத்தில் ஆதாயம் அதிகரிக்கும். மாணவர்களின் விருப்பம் நிறைவேறும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பம் நிறைவேறும். சந்திராஷ்டம தினம் பிப்ரவரி 6. அதிர்ஷ்டமான நாள் ஜனவரி 18, 19, 27, 28, பிப்ரவரி 1, 9, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள்லாம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது 2024ஆம் ஆண்டு தை மாத ராசி பலன்கள் மேசராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.